நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பெரிய லெவலில் ஒரு டெவலப்மெண்ட் வருமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சம்பளம் கிடைக்காது, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பதவிகள் கிடைக்காது, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு கம்ஃபர்டான ஒரு ஜாப் கிடைக்காது. யாருக்கிட்டையும் காசு கொடுக்காதீங்க, அது நஷ்டம்தான் ஆக போகுது, அது கிடைக்காம தான் போக போகுது. இப்போ எழுதி வச்சுக்கங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் மிக்சட் ரிசல்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பெரிய லெவலில் ஒரு டெவலப்மெண்ட் வருமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பண்ணியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு வருட பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்திங்கன்னா முக்கியமாக வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது இதை வச்சு தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம். அப்போ ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த குரு, சனி, ராகு, கேது எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒரு கிரகம் தீமையை செய்யும், இல்லை எல்லா கிரகமும் நன்மைகள் செய்யணும், இல்லை எல்லா கிரகமும் தீமையை செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் மிக்சட் ரிசல்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பெரிய லெவலில் ஒரு டெவலப்மெண்ட் வருமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா உங்கள் ராசியாதிபதி குருவே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 8ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. அதேமாதிரி சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கனால நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் நடக்காது. முக்கியமாக இந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருக்கிற வேலையை ஒழுங்காக செய்கிறது ரொம்ப நல்லது. தேவையில்லாமல் நான் வேலை மாறுறேன் செய்கிறேன்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு தொந்தரவுகள் வரும். ஏற்கனவே அப்படி தான் சார் போயிட்டுருக்கு, மாறலாம்னு நினைக்கிறேன், கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா அதெல்லாம் ஜூனுக்கு முன்னாடி தேடிக்கங்க. ஜூனுக்கு முன்னாடி கிடைச்சதுக்கான வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் வேலை மாறுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது, கேர்ஃபுல்லாக இருங்க. அதுமாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடச்சிரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. என்ன நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சம்பளம் கிடைக்காது, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பதவிகள் கிடைக்காது, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு கம்ஃபர்டான ஒரு ஜாப் கிடைக்காது, அவ்வளோதான் விஷயமே தவிர மற்றபடி நல்லா தான் இருக்குது. பெருசாக பிளான் பண்ணாதீங்க. பொருளாதார ரீதியாக ரொம்ப முக்கியம் அதுதான். இப்போ உதாரணத்துக்கு பார்க்குறீங்க வச்சுங்களேன், நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய கம்பெனியாக இருக்குது, ஆனால் அந்த சம்பளம் உங்களுக்கு ரெகுலராக வருமா அப்படின்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் இந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு மாட்டிக்காதீங்க. முக்கியமாக இந்த டைமில் என்ன ஆகும்னா, ஒரு வீடு வாங்க போகிறீங்க வச்சுங்க, தேவை இருக்குது உங்களுக்கு, ஆனால் நீங்கள் ஒரு 50 லட்சத்துக்கு வீடு வாங்க போகிறீங்க, அங்கே போகும்போது என்ன ஆகும், நம்ம இப்போவே கொஞ்சம் நல்லா பெரிய வீடாக வாங்கிட்டா என்ன அப்படின்னு எண்ணங்கள் வரும். 4 பேர் என்ன பண்ணுவாங்க, நான் உனக்கு காசு ஹெல்ப் பண்ணுறேன், இவங்க ஹெல்ப் பண்ணுறேன், அவங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. அங்கே நீங்கள் போய் மாட்டிப்பீங்க. நீங்கள் உங்கள் கையில் இருக்க காசை கொடுத்துட்டு கடைசியாக மிச்ச காசு அங்கே வரும் இங்கே வரும்னு நினச்சி கடைசியில் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். அதில் கேர்ஃபுல்லாக இருக்கேன். அதேமாதிரி வீடு கட்ட போகிறேன் அப்படின்னா முதல்லையே ப்ராப்பராக பணம்லாம் இருக்கா, நம்மளால் பண்ண முடியுமா, இல்லை நம்ம அந்த வீடை கட்டி முடிக்க முடியுமா, நம்மக்கிட்ட அந்த நேரம் இருக்கா, நம்மக்கிட்ட அந்த திறமை இருக்கான்னு ஒரு வாட்டி பல வாட்டி யோசிச்சுட்டு வீடு கட்ட ஆரம்பிங்க. இல்லைன்னா தொல்லைகள் வரும். புதிய காஸ்ட்லியான வாகனங்கள் வாங்கவே வாங்காதீங்க. நிறைய தனுசு ராசி என்பது இப்போ அதெல்லாம் யோசிச்சுட்ருக்காங்க. ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன் சார், வீடு வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன் சார்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக காஸ்ட்லியாக போகாதீங்க. ஓரளவுக்கு தேவைக்கு வாங்கிக்கிங்க, ஒரு பிரச்சனை வராது. நம்ம மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வாங்கும்போது கொஞ்சம் பெருசாக வாங்கிடு, ஃபேமிலியோட போகிற மாதிரி வாங்கிடு, குடும்பத்தை பெரிய காராக வாங்கின்னு ஆசையெல்லாம் காட்டுவாங்க. அந்த ஆசை இல்லாமல் உங்களுக்கு என்ன தேவை, அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. அதே போல் தேவையில்லாத வீடு இடம் மாற்றம் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அது பிரச்சனையை கொடுத்துரும். தேவையில்லாமல் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அது தொந்தரவு கொடுத்துரும். அதே போல் இந்த காலகட்டத்தில் தொழிலில் பணம் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு. நீங்கள் ஒரு அடுத்த மாதம் பணம் கொடுக்கணும் அப்படின்னா பணம் வந்தால் மட்டும் கொடுப்பேன்னு சொல்லுங்கள். நீங்கள் பாட்டு இல்லை அடுத்த மாதம் ஒருத்தர் தரேன்ட்டுருக்காரு உங்களுக்கு தந்துறேன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த பணம் காசு உங்களால் கொடுக்க முடியாது. அதில் ஒரு பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். குழந்தையால் ஒரு அவமானம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. குழந்தை இல்லாதவர்கள் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் போயிருங்க, அது உங்களுக்கு நல்லதை பண்ணிடும்.
இல்லை சார் நான் வந்து நேச்சுரலாக ட்ரை பண்ணுறேன் செய்கிறேன் அப்படின்னு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது யூஸ் கிடையாது. லேட் ஆகுது அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டுமே குழந்தை பேர் கிடைக்கும். அதில் கவனமாக இருங்க. குழந்தைகளுடைய நடவடிக்கைகளை கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஏன்னா இந்த காலகட்டம் குரு 8ஆம் இடத்துக்கு போகும்போது என்னென்னா குழந்தைங்க ஏதாவது ஒரு தவறான வழிக்கு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய உடல் நலத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏற்கனவே பிபி இருக்குது, சுகர் இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த உடல்நிலையை பாதுகாத்து கொள்வது நல்லது. இன்சூரன்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைனா தொந்தரவுகள் கொடுக்கும். அதேமாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஃபாரினில் போய் எதாவது பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். வாய்ப்புகள் வரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் பண்ணும்போது அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் சேர்ந்து வரும். அதை பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணுங்கள். லீகலாக உங்களால் பண்ண முடியுமான்னு பாருங்கள். குவாலிட்டியாக உங்களால் சப்ளை பண்ண முடியுமா, இல்லை அந்த சப்ளையர் அங்கேருந்து கரெக்டாக உங்களுக்கு சப்ளை பண்ணுவாரா, இதெல்லாம் பார்த்துட்டு செய்கிறது நல்லது. அதுமாதிரி வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரும். ஆனால் லீகல் சோர்ஸஸில் போகணும். இல்லை அங்கே வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க, அவங்க வந்து கொஞ்சம் காசு கேட்குறாங்க அப்படி நம்பி யாருக்கிட்டையும் காசு கொடுக்காதீங்க. அது நஷ்டம்தான் ஆக போகுது. அது கிடைக்காம தான் போக போகுது. இப்போ எழுதி வச்சுக்கிங்க, அது நடக்காது. அந்த மாதிரி யாராவது காசு கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி வாங்கிடுங்க. அது எந்த டவுட்டும் கிடையாது. அதுவே திருப்பி வருமானு கேட்டால் எனக்கு கேட்டால் கஷ்டம்தான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி, சீட்டு போடுறது இதெல்லாம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக தனுசு ராசி என்பதை அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஏதாவது ஒரு ஆசைப்பட்டு நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய நேரம். சார் ஒரு 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 சீட்டு கூட போடக்கூடாது சார்னா ஆமாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் போட்டிங்கன்னா என்ன ஆகிடும், நீங்கள் கட்டிட்டு எடுத்துக்கலாம்னு நினைப்பீங்க, இல்லை கட்டிட்டுலாம் வரும் மொத்தமாக வாங்கிக்கலாம்னு நினைப்பேன். அந்த நேரத்தில் அவங்க கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அதில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மொத்தத்தில் தனுசு ராசி என்பவர்களுக்கு மிக மிக கவனமாக எச்சரிக்கையாக பொருளாதாரத்திலும் உடல் நலத்திலும் மனநலத்திலும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் அமைய போகிறது. நம்ம சொன்னது அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல தசாபுத்தி தந்தால் போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சில நேரங்களில் கெட்ட கிரகங்களுடைய நகர்வு கூட நல்ல விஷயத்த கொடுத்துருக்கு. காரணம் என்ன, உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகம் பலமாக இருக்கும், தசாபுத்திகள் நல்லா இருக்கும், பிரச்சனைகள் வராது. நிறைய பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தசை ராகு திசை, கேது திசை, சனி திசை, புதன் திசை. இதில் நிறைய பிரச்சனைகளை தான் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய பேருக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்குன்னா உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துட்டு செய்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது. நோட்டில் எழுதுன மாதிரி ஜாதகம் தான் பிடிஎஃப்ல இருக்கும். சில பேர் நோட்டில் எழுதி தருவேன்னு கேட்குறேன், நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படையிலேருந்து எளிமையாக ஒரு கிரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, முக்கியமாக ஜாதக பலன் பார்ப்பது எப்படி. நிறைய பேர் நிறைய இடத்துல படிக்கிறாங்க, ஆனால் ஒரு ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சூழல் இருக்கும். எப்படி ஆரம்பிக்கணும், எங்கே முடிக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்னு ஆரம்ப கட்டத்திலேருந்து சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், ஜாமுக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல வருஷ பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் சேர்ந்தும் படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. வணக்கம், நான் டாக்டர் தீபார்லால். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் மீனத்துல இருந்து மேஷத்துக்கு பிரவேசிக்கிறார். காலையில 9:40. அப்பதான் தமிழ் புத்தாண்டு பிறக்குது. இந்த தமிழ் புத்தாண்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பராபவ வருடம் அப்படிங்கிறாங்க. தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ராசிகள்ல தனுசும் ஒண்ணு. காரணம் என்ன, சனி பகவான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா வந்தார் இல்லைங்களா. அர்த்தாஷ்டம சனியா வந்து சில காலம்தான் ஆச்சு, சில மாதங்கள் தான் ஆச்சு. அதுக்குள்ள வந்து பாருங்க
எனக்கு என்ன பண்ணிட்டாரு? என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் குடுத்துட்டாரு. எனக்கு வீட்ல சின்ன சின்ன குழப்பங்களையும், பிரச்சனைகளையும் என்னால புத்திசாலித்தனத்தால அதாவது என்னால தீர்க்க முடியல. என்னோட புத்திசாலித்தனத்தினால சார்ட் அவுட் பண்ண முடியல. அந்த மாரி ஃபேமிலில சின்ன சின்ன குழப்பங்கள் அப்படின்றத குடுத்துட்டாரு. வேலை செய்ற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ குடுத்துட்டாரு. அர்த்தாஷ்டம சனி என்னவோ அஷ்டம சனியில பாதி தான் பிரச்சனை வரும்னாங்க. ஆனா என்ன ரொம்ப வறுத்தெடுத்துட்டாருங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அதே மாரி எதிர் வீடு, பக்கத்து வீடு எல்லார் கூடயும் நான் நல்ல உறவு முறை தாங்க மெயின்டெயின் பண்ணுவேன். அவங்க எப்பலாம் கஷ்டமோ அப்பலாம் எனக்கு வந்து நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன். பார்த்து பார்த்து நெறைய விஷயங்கள சொல்லிக் குடுத்துருக்கேன். ஆனா அவங்களே எனக்கு இப்ப பகையாயிட்டாங்க. தீட்ன மரத்திலேயே வந்து கூறு பாயிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி என்கிட்ட எல்லாரும் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்ற ஒரு வருத்தத்த குடுத்தாரு. நெறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றத குடுத்துட்டாரு. இது எல்லாத்துல இருந்தும் ஒரு பெருத்த விமோச்சனம் அப்படின்றது நடக்க போகுது. எப்பத்துலருந்து? 6ஆம் மாசத்துலருந்து. 6ஆம் மாசம் வரைக்கும் இந்த மாரி பிரச்சனைகள் லைட்டா இருக்கும். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குருவினோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படியுது. அப்ப அர்த்தாஷ்டம சனியா இருந்தாலும் அவரு அமைதியா இருக்க போறார். உங்க எந்த விதத்திலயும் உங்கள அவரு டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல. அவரு உங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. நீங்க அவர டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ரொம்ப சிம்பிள். அவரு பாட்டுன்னு அவரு நம்மள ஒரு இடத்துல உட்காந்து நம்மள பார்க்க போறாரு. வெறும் வேடிக்கை தான் பார்க்க போறாரு. எந்த பிரச்சனையும் குடுக்க போறதில்ல. நீங்க போய் அவர டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம். சனி நல்லது செய்ய போறாரு. கெடுக்க போறதில்ல. அதுவே பெருத்த நல்லது அப்டின்லாம். நான் பெருசா உனக்கு நல்லது செய்யணும்னு அவசியம் இல்லம்மா. உன்ன கெடுக்காம இருந்தா போதும். அதுவே எனக்கு பெருத்த நல்லதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த கத தான் சனியனோட கத. சரி, ராகு பகவான் 3ஆம் பாவ். 6ஆம் மாசம் வரைக்கும் குருனோட பார்வை அவர் மேல இருக்கு. அப்ப வந்து பாருங்க, தம்பி, தங்கச்சினால பிரச்சனை அப்படின்றது கம்மி. ஆ அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுவரைக்குமே நமக்கு தம்பி, தங்கச்சிய வெளிநாடு படிக்கிறது அனுப்புறதுக்கான பிராப்தம். தம்பி, தங்கச்சி வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுக்கான பிராப்தம். ஓகேங்களா? இந்த மாரி நெறைய நல்லது நடக்கும். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் நம்ம தம்பி தான் எனக்கு பையன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்தாபனத்த நம்ம தம்பிகிட்ட ஒப்படைச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட பார்வை அது மேல இருக்கணும். இல்லன்னா என்ன ஆகும்? அவரு அந்த தொழில செய்ய தெரியாம அந்த தொழில கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு. நல்லா செஞ்சு லாபத்த வந்து மொத்தமா எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு. இல்ல ஆ மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, லாபம் எடுக்கவும் எனக்கு தெரியல. தொழில ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணவும் தெரியல. மொத்தமா அந்த தொழில 0 ஆக்கிட்டேன். அந்த தொழில மொத்தமா கெடுத்துட்டேன். இதுக்கான பிராப்தமும் உண்டு. அதே மாதிரி நம்ம எதிர் வீடு, பக்கத்து வீடு எல்லார் கூடயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வச்சுக்க முடியாது. லைட்டா ஒரு பேச ஆரம்பிச்சு, ஒரு பிரச்சனையாயி நம்ம வந்து அதில வந்து மனசஞ்சலப்படுறதுக்கான வாய்ப்பு. இதெல்லாம் உண்டு. ப்ளஸ் என்ன? தம்பி, தங்கச்சி வெளிநாடு அனுப்புறதுக்கு தம்பி, தங்கச்சி வெளிநாடு அனுப்பிச்சிருப்போம். அதில கொஞ்சம் கடன வாங்கி அனுப்பிச்சிருப்போம். அவங்க போய் திருப்பி நம்மளுக்கு குடுப்பான்னு நெனைப்போம், குடுத்துருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ, இதில கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம். 6ஆம் மாசம் முன்னாடி வரைக்கும் பிரச்சனை கிடையாது. கேது 9ஆம் பாவத்துல இருக்காரு. அப்பாக்கும் உங்களுக்குமான இடைவெளி அப்படின்றது அதிகமாகும். அப்பா வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு. அப்பாக்கு இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு. அப்பானோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது தேவை. சரிங்களா? ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த காலகட்டத்துல வெளிநாடு போய் படிக்கலாம். அதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, களத்திர குருவா இருக்கார். நெறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமண வரன் அப்படின்றது கூடி வரும். ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க, டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இளைய கலத்திரம் நல்ல வரனா வர்றதுக்கான வாய்ப்பு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அப்படின்றது, அன்பு அப்படின்னு மலர்றதுக்கான வாய்ப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா தொடரும் 6ஆம் மாசம் வரைக்கும். 6ஆம் மாசம் என்ன ஆகுது? குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவத்திலேருந்து 8ஆம் பாவத்துக்கு வரார். அதாவது மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு உச்சம் பெற்று அமர்றார். உங்களுக்கு 8ஆம் பாவத்துக்கு வரார். அந்த 8ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? அஷ்டமஸ்தானம், ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ரகசிய உறவுமுறை, ஆயுஷ் இதெல்லாம் குறிக்கக்கூடிய பாவம். இந்த இடத்துல குரு பகவான் வர்றதுனால நல்லது ஏதாவது நடக்குமா? நடக்கும். ஆ ஹிடன் சீக்ரஸீஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, அது சீக்ரஸியாவே இருக்கும். தெரியாம போயிடும். ஆ ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா, அது ரிலேஷன்ஷிப் ஹிடனாவே இருந்திருக்கும். இதுவரைக்கும் தெரியாம போயிடும். ஆனா இந்த காலகட்டம் கொஞ்சம் நம்ம உஷாரா இருக்கணும். 8ல குரு போறான் அப்படின்னும்போது அந்த ஹிடன் சீக்ரஸீஸ் வெளிய வரதுக்கான வாய்ப்பு. சீக்ரஸீஸ், ரிலேஷன்ஷிப்ஸ் வெளிய தெரியறதுக்கான வாய்ப்பு. ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும். தேவையில்லாத சேர்க்கை. இதுவரைக்கும் எங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் இல்ல, சீக்ரஸீஸ் இல்ல. ரொம்ப சந்தோஷம். தேவையில்லாத சேர்க்கை அப்படின்றது இந்த காலகட்டத்துல வரும். எது தேவையான சேர்க்கை, எது தேவையில்லாத சேர்க்கை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்க முடியாது தான். அப்ப யார் கூட பழகுனாலும் பெருசா உங்களோட ரகசியங்கள உங்ககிட்ட சொல்றது அப்படின்றது வேண்டாம். ஓகேங்களா? ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. ஒரு இடத்துல பிரச்சனைன்னா நம்ம ஜஸ்ட் அந்த பிரச்சனை என்னன்னு வேடிக்கை பார்க்கறதுக்கு போவோம் பார்த்தீங்களா? ஒரு கியூரியாசிட்டில அங்க என்ன அவ்ளோ கூட்டம் இருக்குது? என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம போவோம். இந்த காலகட்டத்துல எங்க எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நம்ம பாட்டுன்னு அது ஏதோ இருக்கட்டும். நம்ம பாட்டுன்னு போலாம் அப்படின்னு போயிடணும். அது நல்லது. புரியுதுங்களா? அதே மாரி குருனோட பார்வை எப்பயுமே சுப பார்வை தான்.
அப்ப குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம், காசு நடமாட்டம் எல்லாமே இருக்குங்க. நெறைய தனுசு ராசி என்பர்கள் அழகா புதுசா வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அம்மா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அம்மாக்கு ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸ் நெறைய இருக்குங்க. அப்டின்னா, அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல ஒரு பெரிய முன்னேற்றம் அப்டின்னு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதே மாரி சுப விரயம் அப்டின்றது கண்டிப்பா பண்ணுவீங்க. ஏதோ ஒரு பாருங்க, அழகா பிள்ளைங்களுக்கு கார் வாங்கி குடுக்கறது, பிள்ளைங்களுக்கு வீடு கட்டி குடுக்கறது, இல்ல வெளிநாடு டூருக்கு கூட்டின்னு போறது, இல்ல குழந்தைங்களுக்கு நகை நட்டு போட்டு கல்யாணம் பண்ணி குடுக்கறது, இல்ல பிள்ளைங்களுக்காக வீட்ல பொம்பள பிள்ளைங்க இருக்குமா, சின்ன குழந்தைங்களுக்கு தான். அதுக்காக நான் கொஞ்சம் அசர்ட்டா சில விஷயம் வாங்கி வைக்கிறேன். என்ன வாங்கி வைக்கிறேன்? கிரவுண்ட் வாங்கி வைக்கிறேன். இல்ல டியூல கிரவுண்ட் போட்டு வாங்குறேன். இல்லன்னா சில்வரா வாங்கி சேமிச்சு வைக்கிறேன். இந்த மாரி நெறைய நல்ல விஷயம் நடக்குமா. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்துல மட்டும் காஷியஸா இருங்க. சரிங்களா? சரிம்மா, பரிகாரம்னு என்னம்மா பண்ணலாம்? அப்படின்னு ரொம்ப சிம்பிள்ம்மா. வியாழக்கிழமை தோறும் நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டு பக்கத்துல இருக்க சிவன் கோயில் போயிட்டு, சிவன சுத்தி வாங்க. சுத்தி வரும்போது அந்த பரிகாரத்துல தட்சிணாமூர்த்தி இருப்பார். அந்த தட்சிணாமூர்த்திக்கு மூக்கடலை, வெள்ளை மூக்கடலை இருந்தாலும் சரி, கருப்பு மூக்கடலை இருந்தாலும் சரி, ஊற வச்சு மாலையா கோத்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சள் கலர் மலர் சாத்தி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு நெய் விளக்கு ஏத்தி ஈசன் கோயில நீங்க சுத்தி வாங்க. இல்லம்மா வீட்டு பக்கத்துல ஈசன் கோயில் இல்ல, பிள்ளையார் கோயிலே தட்சிணாமூர்த்திக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இத செஞ்சு நீங்க கோயில சுத்தி வாங்க. கோயில 5 முறை இல்ல 7 முறை சுத்தி வாங்க. நெறைய நல்லது நடக்கும்மா. இப்ப நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கான பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவ பார்த்துட்டு இருக்கோங்கம்மா, எங்க குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வீடு கட்டணும், வீடு கட்டணும்னு ரொம்ப நாளா பிளான் பண்றோம். வீடு கட்டி முடிக்க வழியே இல்லாம இருக்கு. இந்த வருஷமாவது வீடு கட்டுவோமா? மாட்டோமா? இந்த கேள்விகளுக்கான பதில் தெரியணும் அப்டின்னாலும், எங்களுக்கு வயது வந்து பார்த்தீங்கன்னா 40 நெருங்கிடுச்சு. இப்ப வரைக்கும் நல்ல வரன் கூடி வரல. இந்த வருஷமாவது திருமணம் நடக்குமா? நடக்காதா? இந்த கேள்விக்கான பதிலா இருந்தாலும், வீட்ல எப்ப பாரு பிரச்சனைகள். வீடே வந்து பார்த்தீங்கன்னா, குருஷேத்திர போர்க்களம் மாதிரி இருக்கு. ஒரு நாளைக்கு 4 பஞ்சாயத்து, 5 பிரச்சனை, 6 சண்டை அப்படின்ற மாரி எல்லாம் வேற வேற இன்டென்சிட்டியோட இருக்கு. ஆக இந்த பிரச்சனைகள்லாம் இந்த வருஷமாவது தீர்வுக்கு வருமா? வராதா? இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், இந்த வருஷமாவது நாங்க வெளிநாட்டுக்கு போவோமா? வெளிநாட்டுல போய் சம்பாதிப்போமா? இந்த வருஷமாவது குழந்தைக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குமா? பிள்ளை நீட்ல பாஸ் ஆயிடுமா? இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலும், அதுக்கு பதில் என்ன வந்து உங்களுக்கு கரெக்ட்டா சொல்லும் அப்படின்னா, உங்களோட ஜாதகம் உங்க கேள்விகளுக்கான அத்துணை பதில்களும் தெளிவாக சொல்லும். ஆக உங்க ஜாதகத்த நீங்க பார்க்கணும். கம்ப்ளீட் ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கணும். தெளிவான சில கேள்விகளுக்கு ஒரு கரெக்ட்டான பதில் தெரிஞ்சுக்கணும் அப்டின்னாலும், நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளேல குடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க் யூ.